ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இது ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கின் பிரைட்னிங் ஐஸ் க்யூப்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா என்ன பண்ணிக்கிட்டேன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா நேற்று ஈவினிங் எப்போ இந்த வீடியோ எடுத்தனோ அதுக்கு முன்னாடி ஈவினிங் என்ன பண்ணேன், சோக் பண்ணி வச்சுட்டேன். தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டே அதை எடுத்து அரைக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா, பால் எடுத்திருக்கேன், பச்சை பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வேணான்னா நம்ம பாயில் பண்ணி அதை ஆற வச்சு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மில்க் அந்த ரைஸ்க்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 2 ஆர் 2:30 அது மாதிரி இருக்கும். ஏன்னா ஷிஃப்ட் அப்போ தான் முடியும். அதுக்கப்புறம் படுத்துட்டேன்னா அதோட நெக்ஸ்ட் ஈவினிங் தான் எழுந்திரிச்சுப்பா. அப்புறம் டைமே இருக்காது. ஸோ இப்படி தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட்னா இந்த ஒரு ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் தான். எந்த ஒரு க்ரீமும் நான் ஆட் பண்ணலை. க்ரீம் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, கடையில் விற்பாங்கள்ல ஸ்டோரில் அலோவேரா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அவைலபிளாக இருக்கும்ல வீட்லேயே, இல்லைனா வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும்ல. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஜெல் தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரைஸ் போட்டிருந்தேன், சோப்டு ரைஸ். அப்புறமா ரா மில்க் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக அரைக்க வேணாம். நல்லா அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சதை பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஐஸ் க்யூப் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டெய்லி எடுத்து ஒரு டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி நம்ம பண்ண தேவையில்ல. டெய்லி ரைஸ் எடுத்து சோக் பண்ணி அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை மேக் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம பண்ணால் போதும்.
ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வர எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே வந்து ரைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ராடக்ட்டே வந்து மேக் பண்ணுறாங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ வந்து மில்க்காக இருக்கட்டும் அண்ட் வந்து ஆலோவேரா ஜெல்லும் வந்து ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை வந்து இது டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அப்புறம் வந்து நம்மளோட போர்ஸ்லாம் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி போர்ஸ் இருக்குல்ல, எனக்கும் நிறைய போர்ஸ் இருக்குது. நானும் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் சேலஞ்ச் மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எடுத்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு டைமிங் வந்து சரியா வரல. ஏன்னா வந்து நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா, ஸோ வந்து என்னால் ரெகுலராக பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துட்டு ஐ மீன் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வந்து சரி மேக்கிங் வீடியோவாச்சும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து 1 டே இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு 1 டே விட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரியாக்ஷன் குடுக்குறேன்னா, ஐஸ் கியூப் ரொம்ப சில்லுனா இருக்கா, அதனால தான். ஸோ வந்து இப்போ எடுத்து நல்லா ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். டர்ட் ஸ்கின்ல வந்து நம்ம எப்போவுமே வந்து எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐஸ் கியூபாக இருக்கட்டும், எதுவுமே வந்து டர்ட் ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளையே பண்ணாதீங்க. ஃபேஸ் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து எதுனாலும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து விசிபிளாக இருக்கும். அந்த போர்ஸ்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது அது நல்லா வந்து எஃபெக்டிவாக நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கி அது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இது அப்ளை பண்ணும்போது வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி அந்த தோசை மாவு எடுத்து வந்து அப்ளை பண்ணுவோம்ல ஃபேஸில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ரா மில்க் ஆட் பண்ணதுனால வந்து அந்த ரா மில்க் ஸ்மெல் வந்துச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இது மாரி வந்து ட்ரை பண்ணி வீக் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. நமக்கு வந்து ரிசல்ட் தேவைன்னா வந்து ரிசல்ட் பார்க்கணுன்னா ஒரு வீக் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கு? ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நமக்கு வந்து அப்ப தான் தெரியும். ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு விசிபிள் ரிசல்ட்டே வந்து நமக்கு வந்து இருக்காது. ஸோ வந்து நமக்கு வந்து அந்த ரைஸ எடுத்து சோக் பண்ணி அரைச்சு பண்ணுறதுக்கு டைம் இல்லன்னா, நம்ம வந்து இதுக்கு பதிலா ரைஸ் ஃப்ளாரோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஃபுல்லா நான் ஒரு மசாஜ் மாரி குடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இப்போ ஐஸ் வந்து நான் கவர் பண்ணணும். ஐஸுக்கு வந்து இந்த ஒரு குக்கும்பர் ஸ்லைஸ் தான் வந்து நான் வைக்க போறேன். ஸோ இத வந்து ஒரு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை பண்ண விட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணலாம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. முன்னாடி எவ்வளோ டல்லா இருந்தது ஃபேஸு. இப்போ வந்து நல்லா பிரைட்டாவே இருக்கு ஸ்கின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நமக்கு 1 டேல வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான வந்து ரிசல்ட் தெரியாது. நம்ம டெய்லி பேசிஸில் வந்து ஒரு 2 வீக்ஸா 3 வீக்ஸா வந்து அப்ளை பண்ணிட்டு பார்த்தோன்னா நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.